இந்தியாவிலிருந்து உம்ராவுக்கு போன 42 நபர்கள் வேனிலேயே மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லும் போது எரிந்து சாம்பலானார்கள், பலியானார்கள். இந்த மாதிரி நியூஸ் சேனல்களை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் தாலா அந்த அத்தனை நபர்களுக்குமே மிக பெரும் நன்மையை, சொர்க்கத்தை கண்டிப்பாக வச்சிருக்கிறான். நபியுடைய ஹதீஸும் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆனா இந்த நேரத்துல நாம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு போய் மௌத்தானா அவங்கள பலியா? மற்ற மௌத்தும் இந்த மௌத்தும் ஒன்னா? மற்ற மரணங்களும் அல்லாஹுடைய பாதையில மரணமாகிறது ஒன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நபர் இஹ்ராமுடைய ஆடையில மௌத் ஆயிட்டாரு. நபிகள் சொன்னாங்க, இலந்தை மர இலை ஊற வைக்கப்பட்ட தண்ணீர்ல அவரை குளிப்பாட்டி அவருடைய அந்த இஹ்ராமுடைய ஆடையிலேயே அவரை கஃன் செய்யுங்க, அவருடைய தலையை மூடாதீர்கள். ஏன்னு சொன்னா நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிய வண்ணமாகவே கியாமத்துல எழுந்து வருவார் என்பதாக நபிகள் சொன்னாங்க. அதே போல வேறொரு ஹதீஸ்ல ஹஜ்ஜுடைய நிலையில ஒருத்தர் மௌத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா கியாமத் வரைக்கும் அவருடைய ஆமல் நாமால ஹஜ்ஜுடைய நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹுடைய பாதையில நாம மௌத்தாகிறது என்பது பலியாகுதல் என்பதாக முழு உலகமும் சொல்லுது இல்லையா? அந்த கண்ணோட்டத்தில் நாம பார்க்க கூடாது. நாம அல்லாஹுடைய பாதையில மௌத்தாகக்கூடிய இந்த ஷஹீதுடைய நன்மையை ஹதீஸுடைய பார்வையில பார்த்து நமக்கும் அல்லாஹ் இது போன்ற மரணங்களை தரணும் என்பதாக அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அதே நேரத்துல அந்த இறந்தவர்களின் குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா போதுமான மன ஆறுதலையும் எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் செய்வானாக என்பதாக நம் புறத்திலிருந்து ஒவ்வொருவருமே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.